சவா என்ன வெக்கையா இருக்கப்பா. இந்த ஃபேனை கொஞ்சம் போடுவோம், வெக்க தாங்க முடியல. சப்பா இந்த மனுஷன் வந்துட்டாரா, இவரு தொல்லை தாங்க முடியாதப்பா. வந்ததும் வராதுமா ஃபேனை போட்டுட்டு வீடை வாங்குவார், போட்டு வச்சுட்டு அவர் பாட்டுக்கு எங்கேயாவது போயிடுறது. கரண்ட் பில்லு இவரா கெட்டுதாரு, மாசம் மாசம் நாளா கெட்டுதே. எனக்கு தான் அந்த வழி தெரியும். ஐயோ கடவுளே. சப்பாடா ஃபேனை போட்ட பிறதாப்பா நிம்மதியா இருக்கு. அப்பா இப்பதான்ப்பா நிம்மதியா இருக்கு. இந்த ஃபேனை ஆஃப் பண்ண பிறகுதான் நமக்கு உயிரே வந்திருக்கு. இவன் எதுக்கு ஃபேன் ஆஃப் பண்ணி போடுறா? வந்ததும் வராதுமா இவ வேலையை ஆரம்பிச்சுட்டால. இவ தொல்லை தாங்க முடியல. இப்பதான் வீட்டுக்கே வரதில்லை, எங்கேயாவது போய் உட்கார்ந்துட்டு இருக்கு. ஏ லூசு சௌமியா, எதுக்கு நீ வந்ததும் வராதுமா ஃபேன் ஆஃப் பண்ணி போட்ட? மனுஷன் வெக்கையில வெளியில போய் வேலை பார்த்துட்டு வரேன், கொஞ்ச நேரம் அந்த ஃபேனு கீழே இருக்க விடுதியா? எப்ப பார்த்தாலும் உனக்கு இதே பிரச்சனையா போச்சு. உன் தொல்லை தாங்க முடியலடி. இதுக்குதான் பகலெல்லாம் வீட்டுக்கு வராம நைட்டு மட்டும் வரேன். ஆமா, இவர் பெரிய அறிவழகரு. சாமி கீழே உட்காரலன்னா இவருக்கு வெக்க தாங்க முடியாம வேட்டு போட்டு கருத்து கருண்டு கக்க மாதிரி ஆயிடுவாரு. ஏற்கனவே அந்த கலர்ல தான் இருக்காரு, இதுல இது ஒண்ணுதான் குறை இருக்கு. என்ன இப்ப ஃபேன் ஆஃப் பண்ண, இதுல இப்ப என்னத்த குறைஞ்சு போச்சு உங்களுக்கு? பேசாம கடையும். நான் அந்த வேகாத வெயில கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு வரேன், கொஞ்ச நேரம் அந்த ஃபேனு கீழே உட்கார விடுதியா? எப்ப பார்த்தாலும் ஃபேனை போட்டாச்சுன்னா உனக்கு ஒரே தொல்லையா தான் இருக்கு. ஆஃப் பண்ணி போட்டுருத. சண்டைக்கு வேற வர ஒரு தொல்லை தாங்க முடியல. பஸ் ஸ்டாண்ட்ல போய் பேசிட்டு வரது ரொம்ப நடிப்பு. என்னது என்ன சொன்ன? நீ சொன்னது எனக்கு கேட்கல. அந்த பஸ் ஸ்டாண்ட்ல போய் அந்த கேரோட கேட்ட பேசிட்டு அதெல்லாம் ஒரு பெரிய வேலையா? நான் பூ பறிக்க போறேன், அங்க நீங்க வாரியுல. இங்கே ஏதோ சண்டை நடக்க மாதிரிலாம் இருக்குது. என்ன நடக்குன்னு கேட்போம். இவளுக்கு வேறு வேலையே இல்லை, எப்போ பார்த்தாலும் சண்டை போடுவாவோ. நம்மளுக்கு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு தான். கேட்போம் என்ன நடக்குதுன்ட்டு. வியாதியில போவா என்ன அடிச்சு போட்டாடு. எனக்கு கேட்க யாருமே இல்லையே, நானாதியா இருக்கவே எனக்கு யாருமே இல்லையே. நான் உன்னைக்கு 2 பசங்களை பெற்றதே, இன்னைக்கு அனாதியா நிற்கவே. என்னை அடிச்சிட்டாங்களே கேட்க யாருமே இல்லையே. அம்மா என்னை விட்டு போயிட்டியம்மா, நீ இருந்தா எனக்காக கேட்டிருப்பல்லாமா. ஐ நல்லா சண்டை நடக்குது போல இருக்கே. நடக்கட்டும், நல்லா அடிக்காம போல் அடி வாங்கிட்டு. அந்த திமிரு பிடிச்சவளுக்கு இது தேவை தான். நம்மளெல்லாம் என்ன பாடுபடுத்தணும், அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு அவள் அனுபவிக்கும். இந்த விஷயத்த உடனே ஊரில் இருக்க எல்லாருக்கிட்டேயே ஃபஸ்ட்டு அவளாக சொல்லிடணும், எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு. ஆமா, இவளுக்கு மட்டும்தான் எல்லா சாமியும் துணை இருக்கு, மற்ற யாருக்கும் சாமியே துணை இல்லை. கஷ்டப்பட்டு வெயில கிடந்து வேலை செஞ்சுட்டு வரேன், ஒரு வாய் சாப்பாடு கூட போட மாட்டேங்கிறா. ஃபேனையும் ஆஃப் பண்ணி போட்டுருந்தா. இவளுக்கு சாமி துணையா வேற நிக்கணும். சாமி துணையெல்லாம் இவளுக்கு நிற்கவே செய்யாது. எனக்கு யாரு இருக்கா? எனக்கு யாருமே இல்லையே. நீ இப்படி போட்டு அடிச்சு கொழுவுபடுத்துறானே, எனக்கு யாருமே இல்லையே. ஹாய் மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய வீட்டில் இப்பவும் நடந்துட்டு இருக்கு. அதுதான் ஒரு ஸ்டோரியா போடணும்னு நினைச்சோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து எங்களோட கதைகள்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்கள் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோஸ் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க, இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு. இதோட அடுத்த பார்ட் அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கும். எல்லாமே டெய்லி நம்ம வீட்டில் என்னென்ன நடக்குதோ அதை தான் நாங்கள் கதையாக போட போகிறோம். ஸோ ப்ளீஸ் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.